வணக்கம். இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து 2 பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல். அடுத்தது ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கிடலாம். அடுத்தது அதை நல்லா ஒரு லேசாக பொன் வருவலாக வறுத்துப்போம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுப்போம். கடலைப்பருப்பு போட்டு அதுவும் கொஞ்சம் செவற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துப்போம். வறுத்துட்டு அடுத்தது இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டா அது போதுமான அளவு, அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். நம்ம வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கருவேப்பிலை போட்டு வதக்குவோம். கருவேப்பிலை வந்துட்டு நல்லா ஈரம் இல்லாமல் புழிஞ்சி நல்லா வச்சுக்கிட்டு உலர்த்தி வச்சு அதை போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி இருந்தால் சொதன்னு நல்லா இருக்காது. அதனால் ட்ரை ஆக்கி போடணும். காய வைக்கிறது கிடையாது, ஈரம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது எடுத்து நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். கூட கொஞ்சம் உப்பு போடுவோம் நம்ம. ஓகே, இதை போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு சிலர் குறன்னு பிடிக்கும், குறன்னு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்தா கருவேப்பிலை தொக்கு ரெடி. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது தாளித்த உடனே எடுத்து அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். கொட்டிட்டா கருவேப்பிலை தொக்கு நம்மளுக்கு ரெடி. அப்படியே எடுத்து இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கு கூட நம்ம சாப்பிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.